ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஷ் ஆகும். இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏங்கிறவங்க ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க அப்படின்னும், பிங்கிறவங்க அதே வேலையை 15 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அதுக்கு 2 லட்சம் அட்வான்ஸாக வாங்குகிறாங்க. அப்படின்னா இந்த ஏயோட ஷேர், இந்த 2 லட்சத்தில் ஏயோட ஷேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க, பி 15 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நம்ம 2 பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்குக்கு என்ன பண்ணுவோம்? 2 வேல்யூவும் எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 15. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்குது. ஓகேயா? இந்த 30ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. அப்போ நமக்கு எஃபிஷியன்சி வேட்டும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டேஸ்னு போடுவோமா? அப்போ டோட்டல் ஒர்க் 30. ஏ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 10 நாளில் முடிப்பாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 வருது. இதே பி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் 30, அவங்க 15 நாளில் முடிப்பாங்களா? அப்போ அவங்க எஃபிஷியன்சி 2. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 3ன்னு சொல்லிட்டாங்க, பியோட எஃபிஷியன்சி 2. இது ரெண்டும் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 2 லட்சம் காசு வாங்குறாங்களா? அப்போ 2 பேரும், அப்போ 2 பேரும் அப்படிங்கிறதுனால மொத்த எஃபிஷியன்சி போட்டுக்கிறோம். ஏயோடது 3, பியோடது 2, மொத்தம் 5. அப்போ 5 எஃபிஷியன்சி 5க்கு தான் 2 லட்சம் அப்படின்னா ஏயோட ஷேர் மட்டும் கேட்குறாங்களா? அப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்ன? 3. அப்போ 5 தான் 2 லேக் அப்படின்னா 3 எவ்வளோ அப்படின்னு நம்ம பாக்ஸ் மெத்தடில் செய்ய போகிறோம். ஓகேயா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 5 டேபிள் 20 என்ன வரும்? 4 டைம்ஸ் வருமா? அப்புறம் 4 3s 12, இந்த 4 0 போட்டுப்போம். அப்போ ஏயோட ஷேர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 1,20,000 இருக்கும். ஓகேயா?